ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்துட்டு ஏற்கனவே என்னோட சம்மர் வெக்கேஷன் நான் கோவா போயிருந்தேன் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்கள் கூட. அதை வந்துட்டு நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நான் வந்துட்டு செகண்ட் ட்ரிப் எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்களை செகண்ட் பிளேஸு நம்ம தஞ்சை பெரிய கோவில் தாங்க. தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ராஜராஜன் சோழன் கட்டின ஒரு பிரம்மாண்டமான கோவில் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவில் ராஜராஜ சோழனே கட்டலை, இதை கரிகால சோழன் தான் கட்டினாரு அப்படின்றத சிலர் வந்துட்டு சொல்கிறாங்க. இது எப்படிப்பட்ட உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இங்கே ஏன் நம்ம பிரகதீஸ்வரர் கோவிலில் ஏன் ஆகம விதிகளை வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோங்க. அப்புறம் இங்கே இருக்க ரொம்பவே மிஸ்ட்ரியான இதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யார் இந்த கோவிலை கட்டினாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்டென்ட்டில் நான் உங்கள் கூட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், 1895 முடிய நம்ம தமிழ் மக்கள் யாருக்குமே இந்த கோவில் கட்டினது யாருன்னே தெரியலைங்க. தெரியாமல் அவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இதை கட்டினது கரிகால சோழன், பரந்தக சோழன், அப்புறம் வந்துட்டு சுந்தர சோழன் தான் இந்த கோவிலை வந்துட்டு கட்டினாங்க அப்படின்றத நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரிய வரலங்க. அப்போ ஹீயோல்ஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஜெர்மனியிலேருந்து ஒருத்தவர் வராரு. வந்துட்டு அவர் வந்துட்டு கோவிலை வந்துட்டு சுற்றி பார்க்குறப்ப அவருக்கு வந்துட்டு ஒரு கல்வெட்டு வந்து கிடைக்குது. அதை வந்துட்டு அவர் பார்த்தவனே நினைக்கிறாரு, ஓகே இது வந்துட்டு பழங்காலத்து தமிழ் போல், நம்ம வேறவங்கள வந்துட்டு கூப்பிடலான்ட்டுன்னு அவர் யாரை கூப்பிட்றாரா, சுப்பிரமணிய சாஸ்திரியை கூப்பிட்றாரு. அப்புறம் இன்னும் ஒரு 2 பேரை வந்துட்டு கூப்பிட்றாருங்க. கூப்பிட்டவொடனே அவங்க வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தவொடனே அவங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுது, ஓகே இந்த கோவில் வந்துட்டு ராஜராஜ சோழன் தான் கட்டினாரு அப்படின்ற விஷயம். ஸோ யாருமே ரொம்ப ஷாக்காக வேணாங்க. இந்த கோவிலை கட்டினது நம்மளோட ராஜராஜ சோழன் தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன், இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக இருக்காங்க. அங்கே கல்வெட்டுகள் அது எல்லாமே எவ்வளோ பெருசாக எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. கோவிலோட டிசைன் எல்லாம் இந்த பெரிய கோவில் கட்டுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு நினைப்பீங்க? ஒரு 10 இயர்ஸ் இல்லை ஒரு 20 இயர்ஸ் அந்த மாதிரி தான் நினைப்பீங்க. ஆனால் வெறும் 7 இயர்ஸ்லேயே நம்ம ராஜராஜ சோழன் வந்துட்டு இந்த கோவிலை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாருங்க. 1003 வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்துட்டு ஆரம்பித்தார். 1010 வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லுமே முடிச்சிட்டாருங்க. அங்கே வெளியே இருக்குல்ல அந்த நந்தி சிலை, அந்த பழைய நந்தி சிலை வந்துட்டு ஒரே ஒரு கல்லால் பண்ணப்பட்டதுங்க. ஆனால் இப்போ இருக்கிறது வேறு ஒரு நந்தி சிலை அப்படின்றத எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க. அதுதாங்க உண்மை. ஏன்னா ராஜராஜ சோழன் கட்டினது சின்ன ஒரு நந்தி சிலை தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ராஜராஜ சோழன் வந்துட்டு அவரோட படையாட்களோட வெளியே இருந்து வராருன்னு வைங்களேன், அந்த நந்தியோட 2 கொம்புக்கும் நடுவில் வந்துட்டு லிங்கம் வந்துட்டு சரியணும், நாங்கள் வெளியே இருந்து உள்ளே வரப்போ எங்களுக்கு லிங்கம் தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்துட்டு நந்தியை சின்னதாகவும் லிங்கமாக வந்துட்டு பெருசாகவும் ராஜராஜ சோழன் வந்துட்டு கட்டி வச்சுருந்தாரு. ஆனால் இப்போ வந்துட்டு வெளியே இருக்க நந்தியை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நம்மளால் வெளியே இருந்து லிங்கத்தை வந்து பார்க்க முடியாதுங்க. அப்புறம் 2010 வந்துட்டு நம்ம 1000th பர்த்டே வந்துட்டு இந்த டெம்பிளுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி அகலியோட அமைப்பு வந்துட்டு இருக்குங்க. இந்த அகலியை தாண்டி தாங்க எனிமீஸ் வந்துட்டு வர முடியும். ஆனால் அகலிக்குள்ளே அவங்க கால் வச்சாங்கன்னா இறந்துருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அகலியில் தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு பாய்சனஸான ஸ்னேக்ஸையும் க்ரொக்கடைல்ஸையும் வந்துட்டு உள்ளே விட்டுருப்பாங்க. அந்த க்ரொக்கடைல் ஸ்னேக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கடிச்சிச்சுன்னா ரொம்பவே பாய்சனஸில், அதனால அவங்க வந்துட்டு இறந்துருவாங்க. அதையும் தாண்டி அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே மண்டபத்தோட சுற்று இருக்குங்க. அந்த மண்டப சுற்றை தாண்டி தான் அவங்களால உள்ளே வர முடியும். அப்புறம் அங்கே வந்துட்டு எல்லோரும் சொல்கிற ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இங்கே மேலே விமானத்தில் இருக்கிறது ஒரே கல்லானது 80 டன்னில் ஒரே கல்லுன்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது வந்துட்டு உண்மை இல்லைங்க. அது வந்துட்டு 40 டன்னா 2 கல்லுங்க. அதை வந்துட்டு மேலே கொண்டு யானையால் அவங்க யானையால் கொண்டு போயிட்டு மேலே வந்துட்டு அவங்க மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த
நம்ம ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு செல்ஃபிஷானவர் இல்லைங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், அங்கே வேலை பார்த்த ஒர்க்கர்ஸோட எல்லாரோட நேமையுமே வந்துட்டு கல்வெட்டில் அவர் வந்துட்டு எழுதி வச்சுருக்காருங்க. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு மோர் கொடுத்த அழகி அப்படின்ற ஒரு பாட்டியோட பெயரையுமே கோபுரத்துக்கு மேலே வந்துட்டு அவர் வந்துட்டு எழுதி வச்சுருக்காரு. ஏன்னா அந்த பாட்டி அங்கே எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க, நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். 30,000+ எலிஃபேண்ட்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு இருந்துச்சுங்க. 600க்கு மேற்பட்ட சிற்பிகள் வந்துட்டு இருந்தாங்க. 1,00,000க்கு மேல் பண்ண ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே மோர் கொடுத்த அந்த அழகி அப்படின்ற பாட்டியோட பெயரை வந்துட்டு கோபுரத்தோட உச்சியில் வந்துட்டு அவர் வந்துட்டு அடிக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாருக்குமே நீர் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு அந்த பாட்டி ஹெல்ப் பண்ணாதங்கள. அதனால தாங்க இந்த கோவிலில் வந்துட்டு விதிகள் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஆகம விதிகளை வந்துட்டு பிரேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் சொன்னேன்ல. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ரொம்பவே சிம்பிளுங்க. நுழைவாயில் வந்துட்டு எல்லா கோவில்லையுமே பெருசாக இருக்கணும். அப்புறம் உள்ளே போக போக சின்னதாகிக்கிட்டே வரணுங்க. ஆனால் நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் நுழைவாயில் வந்துட்டு ரொம்பவே சின்னதாக இருக்கும். கோபுரம் வந்துட்டு ரொம்பவே பெருசாக ராக்கெட் மாதிரி இருக்குங்க. அப்புறம் நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் வந்துட்டு ஒரு சாபம் இருக்குது. அது என்னென்னா, இங்கே யாராச்சும் வந்தாங்கன்னா, ஒரு அரசியல்வாதி அந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களோட பதவியை வந்துட்டு இழந்துருவாங்க அப்படின்றது ஒரு சாபங்க இந்த கோவிலில் இருக்குது. அப்புறம் இங்கே மூலவர் வந்துட்டு இன்னொன்று சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், நம்ம தஞ்சை பெரிய கோவில் தமிழுக்கு கட்டப்பட்ட ஒரு கோவில்னு கூட சொல்லாங்க. ஏன்னா மூலவரோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன் 12 ஃபீட்டுங்க. அதை தாங்கி இருக்கக்கூடிய கீழே இருக்க அந்த பீடம் இருக்குல்ல, அதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 ஃபீட்டுங்க. அப்புறம் கோபுரத்தோட ஹைட் வந்து 216 ஃபீட் உயிர்மை எழுத்துக்கள். அப்புறம் சிவனுக்கும் நந்திக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 247 ஃபீட்டுங்க. அதாவது நம்ம தமிழோட மொத்த எழுத்துக்களும் சேர்த்து நம்ம ராஜராஜ சோழன் இந்த ஒரு கோவிலை வந்துட்டு ரொம்பவே பிரம்மாண்ட கட்டியிருக்காரு அப்படின்றத எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் நிறையாவே சிற்பங்கள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணலைன்னா ஒன்ஸ் ஆச்சும் இந்த கோவிலை போய் விசிட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே கலியுக கடவுள்னா வாராகியை சொல்லுவோம்ல, அந்த வாராகி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வழிபட்டு வந்துட்டு இருந்தவர் தாங்க நம்மளோட ராஜராஜ சோழன். கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆனவனே லெஃப்ட் சைடு குட்டி சன்னதி குட்டியாக வாராகி அம்மனை வச்சுருப்பாங்க. வாராகிக்கு எல்லா பூஜையுமே முடிஞ்சவனே தான் லிங்கத்துக்கு வந்து பூஜை நடக்கும் அப்படின்றதே எல்லாருமே வந்து சொல்லப்படுது. அப்புறம் கோபுரத்தோட ரைட் சைடு ஒரு கிரீக் ட்ராவலர் மார்கோ போலோ அவரோட முகத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு செதுக்கி வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா அவங்களுக்கும் நமக்கும் ஒரு குட் ட்ரேடிங் இருந்தனால இது வந்துட்டு ஒரு லேட்டஸ்ட் ஸ்டாச்சுங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த கோவிலுக்கு வரணும்னா 100+ சுரங்க பாதைகள் வந்துட்டு இருக்குது. ஆனால் உங்களால் இது வழியாக வர முடியாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் போய் அதை விசிட் பண்ணலாம். ஏன்னா சில சுரங்கப்பாதைகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு சீல் வச்சுட்டாங்க. இந்த சுரங்கப்பாதையெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ராஜா ராணி அவங்க எல்லாருமே ஒரு விசேஷத்துக்கு இந்த மாதிரி திருவிழா எதுக்காச்சும் வராங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டு வரணும்ல. அந்த காலத்திலலாம் ஒரு 100 பேர் இருந்தாலே அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குங்க. ஐயோ இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்ட்டு அந்த மாதிரி வரப்போ அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அவங்க ரொம்ப சேஃப்டியாக வந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக 100 சுரங்க பாதைகள் வந்துட்டு அவங்க வந்துட்டு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பேசிக்கிட்டே போகலாங்க. ஆனால் நான் கேதர் பண்ண நியூஸ் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். அதனால என்கிட்ட இன்னும் எதுவுமே இல்லை, நானும் இன்னமே நிறைய கேதர் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளோட ராஜராஜ சோழனோட பையன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை, ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.